இலங்கையில இப்ப 2 விஷயம் பரபரப்பா முக்கியமா பேசப்படுது. அதிகமா பேசப்படுது. அதுல மிக மிக முக்கியமான விஷயம் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்புல விடுதலை செய்யப்பட்ட கைதிகள், ஜனாதிபதி கையெழுத்திடாத நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளும் சேர்த்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாரி பரபரப்பான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கு. தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வரதால புது புது தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விஷயங்கள பார்த்துட்டு நாங்க அடுத்தடுத்த செய்திகளுக்கு போவோம். அதாவது கடந்த வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியுடைய பொது மன்னிப்புல நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகள்ல இருந்து பல கைதிகள் சிறிய தண்டனைக்குட்பட்ட கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு 1 வருஷமோ 6 மாதமோ சிறை தண்டனைகள் இருக்கிறவங்க சிறிய அளவான என்ன சொல்றது சில சில நேரம் அவங்களுக்கு அந்த தண்டப்பணமே செலுத்த முடியாம இருக்கும். அதனால அவங்க 6 மாதமோ 3 மாதமோ 5 மாதமோ ஜெயில இருப்பாங்க. அந்த மாதிரியான கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படும். இது பாரிய அளவான குற்றங்களுக்கு அல்ல, சிறிய ரக குற்றங்களுக்கான பட்டியல் தான் இது. இது சுதந்திர தினம் அல்லது வெசாக், பொசன் மாதிரியான இந்த மாதிரியான பண்டிகைகள் வரும்போது அல்லது மிக முக்கியமான பௌத்த மத சம்பந்தமான பல முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது இந்த மாதிரி எல்லா எல்லா மதங்களுக்கும் ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. இது வழமையா இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடுதலை, அதாவது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ விடுதலை செய்யப்படுறது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த முறை வெசாக் பண்டிகைக்கும் நடந்தது. அதுல ஜனாதிபதி செயலகத்தால அனுப்பப்பட்ட பட்டியலை தாண்டி இன்னும் பலர் மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் இப்ப வெளியாகி கொண்டிருக்கு. ஏற்கனவே இது எங்க மாட்டுப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு கைதி ஒரு பாரிய குற்றம் இழைத்த ஒரு கைதி இவரையும் விடுதலை செஞ்சிருக்காங்க. இவரை எப்படி ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ விடுதலை செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை கடந்த நாட்களா இருந்தது. அந்த அடிப்படையில் அதை தேடி பார்க்கும் போது இல்ல, இவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கல்ன்றதை ஜனாதிபதி செயலகம் உறுதியாக சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் சிஐடியினிடம் ஜனாதிபதி செயலகத்தால ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது. இதை தேடி பார்க்கப்படி அந்த தேடலின் அடிப்படையில, விசாரணைகளின் அடிப்படையில, குறிப்பா சிறைச்சாலை ஆணையாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளிடம் விசாரணை செஞ்சதுல இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த முறை பல கைதிகள் ஒருவர் இல்ல பலர் இதுல விடுதலை ஆயிருக்காங்க என்று சொல்லப்படுது. 50 பேர் அனுப்பினாங்கன்னா அவங்க இன்னும் ஒரு 15 பேரை சேர்த்து அனுப்பியிருக்காங்க. அவங்க பாரிய குற்றங்கள் செஞ்சவங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. சில பேர் 50 பேர் அனுப்பியிருப்பாங்க. அந்த 50 பேர்ல ஒரு 10 பேரை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 10 பேர் அனுப்பியிருப்பாங்க. அதாவது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதானே. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல மாத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல குளறுபடிகள் இதுல நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, விசாரணைகள்ல சொல்லப்படுது, இந்த முறை மட்டுமில்ல, கடந்த காலங்கள்லயும் இதே மாதிரி பலர் ஜனாதிபதியுடைய பொது மன்னிப்பினுடைய அந்த பட்டியலையும் தாண்டி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. பாருங்க, நீதிமன்றத்தால தண்டனை விதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு குற்றம் இழைக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுடைய விடுதலை இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அது எவ்வளவு பெரிய பாரிய அளவான விஷயமாக இது பார்க்கப்படுது. இது இன்னும் விசாரணைகள் தொடர்ச்சியா இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த விசாரணைகள்ல பலதரப்பட்ட உண்மைகள் இன்னும் வெளிவரலாம். யாரெல்லாம் அதாவது வெளியில விடப்பட்டாங்கன்ற தகவல்கள் விரைவில் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு விஷயம் பேசப்படுது. இப்ப ஜனாதிபதி செயலகத்தால எல்லா ஆவணங்களும் சாட்சியங்களும் வைத்துக் கொண்டுதான் இவரை விடுதலை செய்யலாம் என்ற அடிப்படையில் ஜனாதிபதிக்கு அவங்க பரிந்துரை செய்வாங்க. ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க, ஒரு பட்டியலை அனுப்புவாங்க. அவர் அதை கையெழுத்திடுவாரு. அவர் தனிப்பட்ட முறையில இவர் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கோ அல்லது தேடி பார்க்கறதுக்கோ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவருடைய குழு இருக்கு, அதை அவங்க அவரை அதை எடுத்துக்கொண்டு செய்வாரு. இந்த இடத்துல சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட இந்த ஆவணங்களை பிழையாக அல்லது பொய்யான ஆவணங்களை அனுப்பி அவருக்கு பொய் சொல்லியிருக்காங்களா, அல்லது அனுப்பப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தால அனுப்பப்பட்ட பட்டியலை மாத்திருக்காங்களா, எல்லாமே சைன் பண்ணி வந்த பிறகு வேற ஆட்களோட பேரை மாத்திருக்காங்களா, அப்படியான இடையில இருந்து அந்த வழி நடத்தியது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப எல்லாருக்குமே இருக்கு. அது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணை செய்யப்படுது. அந்த பகுதி யாரு, அந்த நபர் யாரு அப்படின்ற மாதிரியான இப்ப தேடல்கள் இருக்கு. தொடர்ச்சியா விசாரணைகள் நடந்து கொண்டு வருது. இது தொடர்பான விசாரணைகளும் முழுமையான அறிக்கையும் மிக விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த விடுதலை தொடர்பான கடந்த காலத்திலும் இந்த முறை நடந்ததிலும் பெரிய அளவான பாரிய அளவான ஏமாற்று வேலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லப்படுதுன்றதை விட விசாரணைகள்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரவலா பேசப்பட்ட மிக 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 முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. 2வது விஷயம், அது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கு போலாம். அதாவது இப்ப போன கிழமை நாம
சொல்லியிருந்தோம். ஒரு சிங்கள பத்திரிகையில வெளியான செய்தி. அதாவது பழைய அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் ஊழலோடு சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு தாங்களே நினைச்சு கொள்றவங்க. நம்மளையும் கைது செய்வாங்க அப்படின்னு குற்றம் செஞ்சவங்களுக்கு தெரியும் தானே, நம்மளை கைது செய்வாங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு. அப்படியானவங்க கடல் வழியா நாடுகளுக்கெல்லாம் தப்பி போறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு சிங்கள பத்திரிகை மிகப்பெரிய அளவான செய்தியை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த செய்திக்கு பிறகு பலதரப்பட்ட, அதுக்கு முதல்ல பாதுகாப்பு எல்லாம் கடல் பக்கமாக போட்டாச்சு, போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த கிழமை என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 50க்கும் அதிகமான முன்னாள் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் கோயில்கள், பன்சல, தேவாலயங்கள், பள்ளி இந்த மாதிரியான இடங்கள்ல, வணக்க ஸ்தலங்கள்ல பூசை வழிபாடுகள்ல விசேட பூஜைகளை நடத்தி வராங்க. அதிகமானவங்க கோயில் தான் இருக்காங்க. காரணம்னா காலையில மாலையில அதுல எல்லாம் பூஜைகள் நடத்துது, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற அளவுல அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தாங்கள் பூஜைகள்ல மத வழிபாடுகள்ல இடம்பெற்று நடத்தி வராங்க அப்படின்ற மாதிரி லங்கா தீப பத்திரிகை இன்றைய நாள்ல செய்தி வெளியிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையும் வித்தியாசமான கோணங்கள்ல அவங்க எப்படியா தப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு தங்கள் மேல குற்றம் இருக்கு அப்படின்னு தங்களுக்கே தெரியுது. இதுதான் உண்மை, யதார்த்தம், இதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரி 50க்கும் அதிகமான அரசியல்வாதிகள் கோயில்கள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு தலைப்போட அந்த செய்தியை நான் பார்த்தேன். எனவே இதுவும் ஒரு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக அந்த தமிழ் பக்கம் எங்கேயுமே இந்த செய்தியை நான் பார்க்கல. அதனால இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்தாச்சு. 3வது, அதாவது நான் சொன்னதுல 2வது முக்கியமான விஷயம், இந்த கொள்கலன்கள், அதாவது கண்டெய்னர்கள் ஹார்பர்ல இருந்து ஜனவரி 18ஆம் தேதி 323 கண்டெய்னர்கள் வெளியே போனது. இதுல ஆயுதங்கள் இருந்தது அப்படின்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டு, போதைப் பொருட்கள் இருந்தது என்ற குற்றச்சாட்டு, சட்டவிரோதமான பொருட்கள் இதற்குள் இருந்ததால அரசாங்கம் இதை பரிசோதனை செய்யாமலேயே இதை உடனடியாக சுங்கத்திலிருந்து கொண்டு போனாங்க வெளியில அப்படின்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கத்து மேல இருக்கு. அரசாங்கத்தை நேரடியா எந்த பதிலும் இதுல சொல்லாட்டியும் இன்றைய நாள்ல சுங்க அதிகாரிகள் திணைக்களத்தால், அதாவது சுங்க திணைக்களத்தால் இன்றைய நாள் ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதுல சொல்லப்பட்ட விஷயம்னு சொன்னா, இந்த 323 கண்டெய்னர்களும் கொள்கலன்களும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான், எல்லா ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு அது பரிசோதனைக்கு செய்யறதுக்கு பிறகுதான் இது விடுவிக்கப்பட்டது. எந்த விதமான சட்டவிரோத முறையிலும் இது விடுவிக்கப்படல. இதுக்குள்ள விலங்கு உணவுகள், இரும்புகள், இந்த மாதிரியான நூல், ரசாயன பொருட்கள், வாகன உதிரிப்பாகங்கள், பிளாஸ்டிக், ரப்பர் பொருட்கள் தான் இதுல இருந்தது, பிரதானமா இருந்தது. இந்த கொள்கலன்களை இறக்குமதி செய்த விற்பனையாளர்கள் அல்லது நிறுவனங்களுடைய தகவல்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. யாராருக்கு என்னென்ன கொள்கலன் விடுவிக்கப்பட்டது என்ற தகவல்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான மேலதிகமான இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறிக்கிறதால இதை திரும்பவும் ஒரு தடவை பரிசிக்கிறதுக்கு, மீள் பரிசோதனை செய்யறதுக்கான விசாரணைகள் இப்ப நடந்து வருது. சிஐடியிடம் நாங்க எல்லா தகவல்களும் வழங்கியிருக்கோம். இதுல எந்த விதமான ஒளிவும் இல்ல, எந்த விதமான கொள்கலன்களும் சட்டவிரோதமாக வெளியாக்கப்படல, எந்த அரசியல் தலையீடும் இதுல இடம்பெறல அப்படின்னு மாதிரி சுங்க திணைக்களம் இன்றைய நாள்ல சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக தான் பரவலா பேசப்படுது. எதிர்கட்சிகள் இதை வச்சு பெரிய அளவா பேசிக் கொண்டிருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல கைப்பற்றப்பட்ட விடுதலை புலிகளுடைய ஆயுதம் இதுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லப்படுது, அதோட தங்கங்கள் இதுக்குள்ள இருந்தது, இதனாலதான் அரசாங்கம் இதை அப்படியே தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளுக்கு தான் இந்த 12 நாள்ல இருந்தது. இதுவும் ஒரு அதிகமா பேசப்படுற விஷயங்கள் ஒன்றாக மாறி இருக்கு. இன்னும் ஒரு விஷயம், இதுவும் பரவலா பேசப்படுற ஒரு விஷயம், அத்தனை ஆங்கில பத்திரிகைகள் சிங்கள பத்திரிகைகள்ல வந்த செய்தியில மிக முக்கியமான பிரதான செய்தி, முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த வாரம் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, திசமஹாராம பிரதேசத்துல ஒரு வீடு, அதாவது அறகலைய நேரத்துல இது தாக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவரு 15.2 மில்லியன் ரூபாக்களை இழப்பீடா பெற்றிருக்காரு. இந்த இழப்பீடுக்கு தொடர்பாக பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவருக்கு எதிரான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. இந்த விசாரணை அடிப்படையில் இவர் கைது செய்யப்படலாம்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னு சொன்னா, இதுதான் பெரிய விஷயமே. அதாவது அவர் சொன்ன அந்த இடத்துல அவர் சொன்ன மாதிரி எந்த வீடே இல்ல, அது ஒரு நிலம் மட்டும்தான் சொல்லப்பட்டது விசாரணைகள் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு பிறகு தேடி பார்க்கும்போது அந்த நிலமும் இவருடைய பேர்ல இல்ல. பொய்யான தகவல்களை வழங்கி இந்த பணத்தை, இந்த இழப்பீட அவர் பெற்றுக்கொண்டாரு. அதாவது இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆணைக்குழுவால சொல்லப்பட்டு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதையும் மீறி இந்த பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
இதை கொடுத்த அதிகாரி உள்ளிட்டவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல பொய்யான தகவல்களை வழங்கி பொய்யான தரவுகளோட இந்த பணம் பெறப்பட்டது ஒரு பெரிய மோசடி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் வரும் நாட்களில் கைது செய்யப்பட்டார். ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து கைதாகின்ற முதலாவது நபராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகள் இன்றைய நாளில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுவும் ஒரு பேசு பொருளான மிக முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.